வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம 10 யூனிட்ஸை வந்து 3 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் யூனிட்ஸ் வந்து யூனிட் 8, 9, 10 இது எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் நம்ம யூனிட் 8ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து 3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே 2 டைப் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், another one is aromatic substitution reaction சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி எலிமினேஷன்ல 3 டைப்பா கிளாஸிஃபை பண்றோம். E1 elimination, E2 elimination and E1CB elimination சொல்றோம். சேம் வே அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நம்ம 3 டைப்பா கிளாஸிஃபை பண்றோம். அதுல SN1, SN2, SNI சொல்றோம். SN1 என்றது யூனிமாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். இது பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் இன்டர்னல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு நம்ம அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை கிளாஸிஃபை பண்ணலாம். தென் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா அரோமேட்டிக்லயும் 2 டைப்பா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்ட் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அது 3 டைப்பா இருக்கு. அந்த 3 டைப்ஸ்ல போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்ன, எப்படி அந்த ரியாக்ஷன் கேரிட் அவுட் ஆகுது, அதுக்கு முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது நியூக்ளியோஃபைலோட பேசிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ரியாக்டன்ட் நான் எடுத்துக்கிறேன். ரியாக்டன்ட் மஸ்ட் கண்டெயின் லீவிங் குரூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லீவிங் குரூப் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம்னா நியூக்ளியோஃபைல் வந்து அதுல அட்டாச் ஆகிறத பார்க்க போறோம். நியூக்ளியோஃபைல் போயிட்டு என்ன பண்ணோம்னா இந்த லீவிங் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல போய் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுது இல்லைங்களா, இந்த லீவிங் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நியூக்ளியோஃபைல் இங்க வரதுனால இது அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஸோ ரிமைனிங் என்ன வந்தது, அந்த லீவிங் குரூப் வெளியே வந்துடும். ஓகே, நம்ம கண்டிப்பா எதெல்லாம் லீவிங் குரூப்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நியூக்ளியோஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சாதான் இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின் நாட் ஒன்லி தே ஆர் ஆஸ்கிங் அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அவங்க நியூக்ளியோஃபைலிசிட்டி ஆர்டரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நியூக்ளியோஃபைலிசிட்டி பத்தி நம்ம இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியோஃபைல இருந்தும் கேட்கலாம், லீவிங் குரூப்ல இருந்தும் கொஸ்டின் பண்ணலாம், எங்க வேணாலும் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ இந்த பேசிக்ஸா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபைல்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எலக்ட்ரான் டோனர். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரிச் சென்டர். எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஈஸியா அது கொடுக்க ரெடியா இருக்குது. அப்ப எலக்ட்ரான் அதிகமா அது வச்சுட்டு இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா நியூக்ளியோஃபைல் சொல்றோம். அண்ட் ஆல்சோ கால்டு நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல்னா லவ்னு அர்த்தம். ஃபைல் நியூக்ளியஸை லவ் பண்றது அப்படின்னு சொல்லலாம் நியூக்ளியோஃபைல்ல. இந்த நியூக்ளியோஃபைல நம்ம 2 டைப்பா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல்ஸும் இருக்கு, நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனைட் குரூப், கான்ஜுகேட் பேசஸ் COO மைனஸ், தென் ஃப்ளூரின், ஃப்ளூரைட், குளோரைட், புரோமைட், அயோடைட், இது எல்லாமே நெகட்டிவ் கேரிட் அவுட் பண்ற எல்லாமே என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல்ல வந்துடும். அது மட்டும் இல்லாம ஸ்பீஷிஸ் கண்டெயின் லோன் பேர், that also under the nucleophile of negative nucleophile. இப்போ NH2 பார்த்தீங்கன்னா அமைட்ல லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி அமீன் லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கிற அதுவும் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் டோனரா தான் ஆக்ட் ஆகும். ஸோ these are all நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல் கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாட்டர் என்ன பிளஸ் மைனஸ் ஈக்குவலா இருக்கிறத நம்ம நியூட்ரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ வாட்டர், அதே மாதிரி
SH, தென் ஆல்கஹால் குரூப்ஸ் எதுனாலுமே என்ன பண்ணுவோம்னா நியூட்ரல்ல தான் வரும். ஓகேங்களா? எத்தனால் எதுனாலும் இதெல்லாம் என்னன்னு சொல்றேன்னா நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ல வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கா நியூக்ளியோஃபைலை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். இந்த ஆர்டர் வந்து நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இந்த ஆர்டர் வந்து நீங்க எழுதி வச்சு படிங்கன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 or 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆர்டர் அலைன் பண்ணி கொடுத்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறோம். இப்போ அல்கைல் ஹாலைடு இட் இஸ் a லீவிங் குரூப். இந்த லீவிங் குரூப்பை இந்த OH நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது? சப்ஸ்டிடியூட் பண்ண போகுது. அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஈஸியா இந்த குளோரினை இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு OH இங்க போய் ரீச் ஆகிடும். பட் இதுவே இந்த ரியாக்ஷன் நான் ரிவர்ஸ்ல போட்டேன்னா இந்த ரியாக்ஷன் கேரிட் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்? ஒய்? பிகாஸ் இந்த குளோரினை விட OH என்னன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூக்ளியோஃபைல். இங்க OH இங்க இருக்கு இல்லைங்களா? குளோரின் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ OH குளோரினால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெஸ்ட் லீவிங் குரூப் OH தான், குளோரின் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்களா நமக்கு இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸை டிரைவ் பண்ணி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிசிட்டி ஆர்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்படின்னா அசிடிட்டிக்கு அது எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.